எங்கள் செல்வ நாட்டில் திருமறையை போதிக்க வரம் பெற்ற புனித தோமையாரே, நீர் ஆண்டவர் மீது கொண்டிருந்த பற்றுதலால் அவரோடு இரக்கவும் துணிந்திருந்தீரே. காணாமல் நம்புவோரின் வீர விசுவாசத்தையும் சாவிற்கும் அஞ்சாத தீரா அன்பையும் எங்களுக்கு பெற்று தந்தருளும். நீர் எங்கள் நாட்டில் திருமறையை போதித்து அரும் அடையாளங்களால் எங்கள் முன்னோர்களில் கணக்கற்ற பேரை மெய்மறையின் ஒளிக்கு கொண்டு வந்தீர். இன்னும் இந்த நாட்டில் எங்கள் சகோதரர்களில் எத்தனை கோடி பேர் இயேசுவை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் மனம் திரும்பி இந்தியா முழுவதும் ஒரே மந்தையாய் கிறிஸ்துவின் அன்பரசின் கீழ் வருவது எப்போது? விசுவாசத்தில் உறுதியடைந்த அப்போஸ்தலரே, எங்கள் அனைவரையும் விசுவாசத்திலும் பக்தி ஒழுக்கத்திலும் உறுதிப்படுத்தி எங்களில் துலங்கும் விசுவாசத்தின் ஞான ஒளி எங்கும் பரவி இந்தியா முழுவதும் கிறிஸ்து கொண்டு வந்த விடுதலையையும் அமைதியையும் பெற்று அவருடைய அரசின் கீழ் அணிவகுத்து நிற்கும்படியாக இறைவனை மன்றாட உம்மை வேண்டுகின்றோம். ஜெபிப்போமாக. தந்தையே, எங்கள் பாரத நாட்டிற்கு உமது நற்செய்தியை முதல் கொணர்ந்த புனித தோமையார் எங்கள் நாட்டிலே மறை பரப்பி இரத்தம் சிந்தி அடக்கமானார் என்பதை பெருமையுடன் நாங்கள் உம்மை புகழ்கின்றோம். உண்மை கடவுளை பல்வேறு வகைகளில் தேடி அலைந்து கொண்டிருக்கும் இந்தியர்களாகிய நாங்கள் புனித தோமையாரின் வேண்டுதலால் இயேசுவே எங்கள் ஆண்டவர் என்று கண்டு, நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் கடவுள் என்று அறிக்கையிட்டு அவர் திருவடிகளில் சரணடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.